இன்றைய புனிதர் ஜனவரி 21 ரோம் நகர புனித ஆக்னஸ், கன்னி மறைசாட்சி. பிறப்பு கிபி சுமார் 291, இறப்பு கிபி சுமார் 304. புனித ஆக்னஸ் கிறிஸ்தவ விசுவாசத்துக்காக கொல்லப்பட்ட ஒரு மறைசாட்சியும் கன்னியும் ஆவார். இவர் அனைத்து கிறிஸ்தவ பிரிவுகளிலும் புனிதராக போற்றப்படுகிறார். திருப்பலியில் அச்சிஷ்ட மரியன்னையுடன் இணைந்து பெயர் குறிப்பிடப்பட்டு போற்றப்படும் 7 பெண் புனிதர்களுள் இவரும் ஒருவர் ஆவார். பழங்கால கிறிஸ்தவ மரபுகளின்படி ரோம் நகரில் உயர்குட குடும்பத்தில் ஏறக்குறைய கிபி 291 ஆக்னஸ் பிறந்தார். ஆக்னஸ் என்ற லத்தீன் வார்த்தைக்கு செம்மறிக்குட்டி என்று பொருள். சிறுவயது முதலே இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். எனவே 12 வயதிலேயே தனது கன்னிமையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். ஒரு அழகான தோற்றம் கொண்டவராக இருந்ததால் உயர்குல இளைஞர்கள் பலர் இவரை மணம் முடிக்க போட்டி போட்டுக் கொண்டு சென்றனர். ஆனால் இவரோ அவர்களிடம், விண்ணக மணவாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனது கன்னிமையை கையளித்து விட்டேன் என்று கூறினார். இதனால் அந்த இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். டயக்லேசியன் ரோம பேரரசனாக இருந்த அக்காலத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றிய மக்கள் ரோமானியர்களால் வதைத்து கொலை செய்யப்பட்டனர். ஆக்னஸை திருமணம் செய்ய முடியாமல் ஏமாந்த ஒருவன் கோபத்தில் இவர் கிறிஸ்தவர் என்பதை ரோம அதிகாரி செம்ப்ரோனியஸ் என்பவனிடம் போய் கூறினான். தொடக்கத்தில் அதிகாரி இவரது மனதை மாற்ற முயற்சி செய்தான். ரோம் தெய்வங்களுக்கு தூபம் காட்டினால் இவரை விட்டுவிடுவதாக கூறினான். அது பலன் அளிக்காததால் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தும் ஆயுதங்களை இவர் முன் கொண்டு வந்து காட்டி மிரட்டினார்கள். இவரோ எதை கண்டும் அஞ்சவில்லை. இதனால் ஆக்னஸை நிர்வாணமாக தெருக்களில் இழுத்துச் சென்று விலைமாதர் இல்லத்தில் ஒப்படைக்குமாறும், யாரும் இவரை கரைப்படுத்தலாம் என்றும் அதிகாரி அறிவித்தார்கள். காமுகர்கள் பலரும் அவ்விடத்திற்கு சென்று நெருங்க முடியாமல் போனது. காமுகர்கள் இவரை தொடர் நெருங்கிய போதெல்லாம், உன் வாளில் என் இரத்தக்கரை படிந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணமான என் உடலை உன்னால் கரைப்படுத்த இயலாது என்று ஆக்னஸ் கூறினார். இயேசுவின் மேல் கொண்ட அன்பாலும் இறுதி வரை ரோம தெய்வங்களை வணங்காத காரணத்தாலும் ரோம அதிகாரி இவருக்கு மரண தண்டனை விதித்தான். இவர் விறகு கட்டைகளின் மேல் கட்டப்பட்டு தீ வைக்கப்பட்டார். ஆனால் விறகு கட்டைகள் எரிய மறுத்தன. உடனே ஆத்திரமுற்ற அங்கிருந்த படைத்தலைவன் தமது வாளை உருவி அவரது தலையை வெட்டினார். இன்னும் ஒரு சரித்திரவையாளர் கூற்றின்படி படைத்தலைவன் அவரது தொண்டையில் வாளை குத்தி சொருகியதாகவும் அதனால் 13 வயதான ஆக்னஸ் மறைசாட்சியாக மரித்ததாகவும் கூறப்படுகிறது. கிறிஸ்தவ சமயத்திற்கு சுதந்திரம் அளித்த ரோம பேரரசன் 1 கான்ஸ்டன்டைன் என்பவரது மகளான புனித கான்ஸ்டன்டன்ஸ் என்பவர் புனித ஆக்னஸின் கல்லறையில் ஜெபித்ததால் தொழுநோயிலிருந்து குணமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இவரது கல்லறையில் ஜெபித்த பலருக்கும் இறைவன் அற்புதங்கள் பல செய்ததால் அக்காலம் முதலே இவர் புனிதராக வணங்கப்படுகிறார்.